Taste the Daily. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். 2025 ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள 2 வேட்பாளர்களை கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி மற்றும் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் அறிவித்தனர். தேர்தலில் போட்டியிட வேட்பாளராக கழக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை, செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் இருவரும் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர்.